கச்சத்தீவில் புனித அந்தோணியார் ஆலய திருவிழாவில் இலங்கை தமிழக பக்தர்கள் கூட்டு சிறப்பு திருப்பலி. கொடி இறக்கத்துடன் இன்று திருவிழா நிறைவு. சென்னை குடிநீர் தேவைக்காக வீராணம் ஏரியிலிருந்து வினாடிக்கு 71 கனஅடி நீர் திறப்பு. கோடையை சமாளிக்க போதுமான நீர் இருப்பு உள்ளதாக தகவல். மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட்டில் வெஸ்ட் இண்டீஸுக்கு 318 ரன்கள் இலக்கு நிர்ணயித்தது இந்தியா. ஸ்மிருதி மந்தனா, ஹர்மன் பிரீத் கவுர் சதம் விளாசி அபாரம். சென்னையில் சுருள் வெள்ளை ஈக்களை இயற்கை முறையில் கட்டுப்படுத்தும் வழிமுறைகள். கடலூரில் நாட்டுப்புற கலைக்குழுவினர் மூலம் வேளாண் துறை விழிப்புணர்வு. பிப்ரவரி மாதத்திலேயே தொடங்கும் பனை நுங்கு சீசன் இன்னும் தொடங்கவில்லை என விவசாயிகள் தகவல். காய்ப்பு குறைந்துள்ளதால் நுங்கு விலை உயர்ந்து விற்பனை. ஒட்டன்சத்திரம் பகுதியில் திண்டிவனம் தர்பூசணி பழம் அமோக விற்பனை. குறைந்த விலைக்கு விற்பனையாவதால் ஆர்வத்துடன் வாங்கும் பொதுமக்கள். மாசி மாத அம்மன் கோவில் திருவிழாக்கள் நடைபெற்று வருவதால் ஆடு விற்பனை அமோகம். ஓமலூர் சந்தையில் 1 கோடி ரூபாய்க்கு மேல் வர்த்தகமானதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. மழைக்காலங்களில் கடும் பாதிப்புகளை சந்திக்கும் குமரி வைக்கல்லூர் கிராமம். சரி செய்ய இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என மக்கள் வேதனை. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கடும் பனிமூட்டம். காலை 8 மணியை கடந்தும் நீடித்த மூடுபனி. தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் நாளை மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். ரஷ்யா உக்ரைன் இடையே நேரடி பேச்சுவார்த்தையே போர் நிறுத்தத்திற்கு வழிவகுக்கும் என நியூயார்க்கில் நடைபெற்ற ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தில் இந்தியா பேசியுள்ளது. பஞ்சாபில் ஆட்சி அமைக்க ஆளுநரை சந்தித்து ஆம் ஆத்மியின் முதலமைச்சர் வேட்பாளர் பகவத் மான் உரிமை கோரிய நிலையில் வரும் 16ஆம் தேதி பதவியேற்பு விழா நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் 3 இடங்களில் நடைபெற்ற என்கவுண்டர்களில் 4 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டதாகவும் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்தியா முழுவதிலும் சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்பு முதல் பருவ பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியானது. இளம் விஞ்ஞானி திட்டத்திற்கு நாடு முழுவதும் இருந்து 150 மாணவர்கள் தேர்வு செய்யப்பட உள்ளதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. இந்தியாவில் மேலும் 3614 பேருக்கு புதிதாக கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது. நேட்டோவிற்கும் ரஷ்யாவிற்கும் இடையே நேரடி மோதல் ஏற்பட்டால் அது 3ஆம் உலகப் போரை தூண்டும் என அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் எச்சரித்துள்ளார். ரஷ்ய அரசின் நிதியுதவி பெற்று செயல்படும் செய்தி ஊடகங்களை யூடியூப் நிறுவனங்களின் சேவையை முடக்கியுள்ளது. ஒரிசா தலைநகர் புவனேஸ்வரில் நடைபெற்று வரும் 3வது பெண்கள் புரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா ஜெர்மனி அணிகள் நின்று மோதுகின்றன. ஐபிஎல் கிரிக்கெட் தொடரிலிருந்து பயோ பபுள் காரணங்களுக்காக அலெக்ஸ் ஹேல்ஸ் விலகிய நிலையில் அவருக்கு பதிலாக
கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியில் அரோன் பிஞ்ச் சேர்க்கப்பட்டுள்ளார். இலங்கையில் உள்ள கச்சத்தீவு புனித அந்தோனியார் ஆலயத்தில் கொடி இறக்கப்பட்டு கூட்டு சிறப்பு திருப்பலியுடன் 2 நாள் திருவிழா நிறைவு பெற்றது. ஆண்டு திருவிழா நேற்று மாலை 5 மணியளவில் தொடங்கி இரவு முழுவதும் சிறப்பு திருப்பலி மற்றும் நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. தொடர்ந்து மீண்டும் சிலுவை பாதை நடத்தி கொடி இறக்கப்பட்டு கச்சத்தீவு திருவிழா நிறைவு பெற்றது. விழாவில் தமிழகத்தில் இருந்து 100 பக்தர்கள் கலந்து கொள்ள அனுமதி அளிக்கப்பட்ட நிலையில் 76 பக்தர்கள் மட்டுமே சென்றனர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார்கோவில் வட்டத்தில் உள்ள வீராணம் ஏரியிலிருந்து சென்னை குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு 71 கனஅடி தண்ணீர் தொடர்ந்து திறந்துவிடப்படுகிறது. கடந்த ஜனவரியில் முழு கொள்ளளவான 47.5 அடியாக இருந்த நீர்மட்டம் தற்போது 43.10 அடியாக குறைந்திருந்தாலும் கோடையை சமாளிக்க போதுமான நீர் இருப்பதாக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டாரத்தில் மாசி மாத அம்மன் கோவில் திருவிழாக்கள் நடைபெற்று வருவதால் சந்தையில் ஆடுகள் விற்பனை அதிகரித்துள்ளது. 1 கோடி ரூபாய்க்கு மேல் ஆடுகள் விற்பனையானதால் கால்நடை விவசாயிகளும் வியாபாரிகளும் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். வாரந்தோறும் சனிக்கிழமை என்று நடைபெறும் ஆட்டுச் சந்தையில் 1000க்கும் மேற்பட்ட ஆடுகள் விற்பனைக்கு கொண்டுவரப்பட்டன. இறைச்சி ஆடுகள் 10 கிலோ எடையிலிருந்து 25 கிலோ எடை வரை இருந்தது. இதில் வெள்ளாடுகள் 6500 ரூபாய் முதல் 17500 ரூபாய் வரையிலும், செம்மறியாடுகள் 6000 முதல் 12000 ரூபாய் வரையிலும் விற்பனையானது. அதேபோல வளர்ப்புக்கான ஆட்டுக்குட்டிகளும் அதிகமாக விற்பனையானது. இறைச்சி ஆடுகளை விற்பனை செய்த விவசாயிகள் மீண்டும் வளர்ப்பதற்காக ஆட்டுக்குட்டிகளை வாங்கி சென்றனர். குட்டி ஆடுகள் 3000 ரூபாய் முதல் 4500 ரூபாய் வரை விற்பனையானது. கடலூரில் தென்னையில் சுருள் வெள்ளை ஈக்களை கட்டுப்படுத்துவது குறித்து விவசாயிகளுக்கு நாட்டுப்புற கலைக்குழுவினர் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. கடலூர் மாவட்டம் முழுவதும் 4000 ஏக்கருக்கும் அதிகமாக தென்னை விவசாயம் செய்யப்படுகிறது. தற்போது கடலூர் மாவட்டத்தில் நிலவி வரும் தட்பவெப்ப சூழ்நிலை காரணமாக தென்னையில் சுருள் வெள்ளை ஈக்கள் தாக்குதல் ஆங்காங்கே காணப்படுகிறது. இதனை இயற்கை முறையில் தடுக்க நீருடன் வேப்பெண்ணெய் சேர்த்து தென்னை ஓலைகளில் தெளிக்க வேளாண்மை துறை அதிகாரிகள் நாட்டுப்புற கலைக்குழுவினர் விவசாயிகளுக்கு விளக்கங்கள் அளித்தனர். அப்புறம் இது எப்படி பயன்படுத்து, எதுக்காக பயன்படுத்துறது? அச்சா இதோ இருக்கு பாரு, வெள்ளை வெள்ளையா புள்ளி புள்ளியா. ஆமா, இதுதான் முட்டைகள். முட்டைகள். இந்த முட்டைகள் பொறுக்கி திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் பகுதியில் திண்டிவன தர்பூசணி பழம் குறைந்த விலையில் விற்பனை செய்யப்படுவதால் பொதுமக்கள் ஆர்வத்துடன் வாங்கி செல்கின்றனர். கோடை வெயில் தொடங்கியுள்ள நிலையில் ஒட்டன்சத்திரம் பகுதிகளில் தர்பூசணி, வெள்ளரி, மோர் ஆகியவற்றின் விற்பனை அதிகரித்துள்ளது. கடந்த ஆண்டு போதிய விளைச்சல் இல்லாததால் 1 கிலோ தர்பூசணி பழம் 25 ரூபாய் வரை விற்பனையான நிலையில் இந்த ஆண்டு நல்ல மழை காரணமாக திண்டிவனம் தர்பூசணி கிலோ 15 ரூபாய்க்கு கிடைக்கிறது. வெயிலின் தாக்கம் அதிகமாகி உள்ளதால் ஒட்டன்சத்திரம் சுற்றுவட்டார பகுதி மக்கள் ஆங்காங்கே கடைகளில் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ள தர்பூசணியை வாங்கி செல்கின்றனர். திருச்சி, மயிலாடுதுறை உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் காலை 8 மணிக்கு பின்பும் பனி நீடித்து வருகிறது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் குத்தாலம் தாலுகாவில் வழுவூர், எலந்தாக்குடி, பண்டாவாடை உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் பனிமூட்டம் அதிகமாக இருந்தன. இதனால் காலை 8 மணிக்கு பின்பும் நீடித்த மூடுபனியால் பனிப்போர்வை போர்த்தியது போன்று காட்சியளித்தன. திருச்சி, துறையூர் மட்டுமின்றி அருகே உள்ள காளிப்பட்டி, கரட்டாம்பட்டி, அம்மாப்பட்டி, சொரத்தூர் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் மூடுபனி அடர்த்தியாக காணப்பட்டன. துறையூரில் சூழ்ந்த மூடுபனியால் வாகனங்களில் சென்றவர்கள் காலை 8 மணிக்கு பின்பும் முகப்பு விளக்குகளை எரிய விட்டபடி சென்றனர். தென்கிழக்கு
தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் மேல் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தென் தமிழக மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கோவில்பட்டி கிருஷ்ணா நகரில் நடைபெற்ற மாநில அளவிலான ஹாக்கி போட்டியின் இறுதி ஆட்டத்தில் சென்னை அணி சாம்பியன் பட்டம் வென்றது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி கிருஷ்ணா நகரில் உள்ள செயற்கை புல்வெளி ஹாக்கி மைதானத்தில் பிலிப்ஸ் கிளப் சார்பில் 17ஆம் ஆண்டு மாநில ஹாக்கி போட்டி கடந்த 7ஆம் தேதி முதல் 5 நாட்கள் நடைபெற்றது. நாக் அவுட் முறையில் நடைபெற்ற இந்த போட்டிகளில் சென்னை, உடுமலைப்பேட்டை, திருச்சி, மதுரை, சேலம், சிவகங்கை, திண்டுக்கல், தூத்துக்குடி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 28 அணிகள் பங்கேற்கின்றன. இறுதி ஆட்டத்தில் தமிழ்நாடு ஹாக்கி அகாடமி சென்னை அணியும் மதுரை சவுத் போலீஸ் ஹாக்கி அணியும் மோதின. இதில் 3-1 என்ற கோல் கணக்கில் சென்னை அணி வெற்றி பெற்று சாம்பியன் பட்டத்தினை தட்டிச் சென்றது. மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட்டில் ஸ்மிருதி மந்தனா, ஹர்மன் பிரீத் கவுரின் அபார சதத்தால் இந்திய அணி வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு 318 ரன்கள் இலக்கு நிர்ணயித்துள்ளது. ஹாமில்டனில் நடைபெற்று வரும் இந்த போட்டியில் டாஸ் வென்ற இந்திய கேப்டன் மிதாலி பேட்டிங்கை தேர்வு செய்தார். தொடக்க வீராங்கனைகள் மந்தனா, யஷ்திகா பட் முதல் விக்கெட்டிற்கு 49 ரன்கள் சேர்த்தனர். அதன் பிறகு இந்தியா அடுத்தடுத்த விக்கெட்டுகளை இழந்து தடுமாறியது. ஆனால் ஸ்மிருதி மந்தனா, ஹர்மன் பிரீத் கவுர் நிலைத்து நின்று ஆட இந்திய அணியின் ஸ்கோர் உயர்ந்தது. சிறப்பாக விளையாடிய இருவரும் சதம் விளாசினர். இந்த ஜோடி 4வது விக்கெட்டிற்கு 178 ரன்கள் சேர்த்தது. 50 ஓவர்கள் முடிவில் இந்திய அணி 8 விக்கெட் இழப்பிற்கு 317 ரன்கள் குவித்தது. ஹிமாலய இலக்கை நோக்கி களமிறங்கிய வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு தொடக்கம் சிறப்பாக அமைந்தது. தொடக்க வீராங்கனைகள் டோடின், மேத்யூஸ் அதிரடியாக ஆடி ரன்கள் சேர்த்தனர். 12 ஓவர்களிலேயே அந்த அணி 100 ரன்களை கடந்தது. ஆனால் ராணா, மேக்னாத் திறம்பட பந்து வீசி விக்கெட்டுகளை வீழ்த்தியது மட்டுமல்லாமல் ரன் எடுக்கும் வேகத்தையும் கட்டுப்படுத்தினர். 24 ஓவர்கள் முடிவில் வெஸ்ட் இண்டீஸ் அணி 6 விக்கெட் இழப்பிற்கு 138 ரன்கள் எடுத்திருந்தது. சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டாரத்தில் பனை மரங்களில் நுங்கு காய்ப்பு குறைந்துள்ளதால் நுங்கு விலை உயர்ந்துள்ளது. தற்போது அறுவடை செய்யப்படும் நுங்கு பெங்களூருக்கு அனுப்பி வைக்கப்படுவதால் வரத்து அதிகரிக்கும் போது விலை குறையும் என்று வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். கடந்த காலங்களில் பிப்ரவரி மாதத்திலேயே தொடங்கும் பனை நுங்கு சீசன் நடப்பாண்டு மார்ச் மாதம் தொடங்கியும் சீசன் ஆரம்பமாகவில்லை என பனை விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். பனை மரங்களில் நுங்கு குழைகள் தற்போதுதான் பிடித்து வருவதாக கூறும் விவசாயிகள் இந்த மாத இறுதியில் நுங்கு சீசன் தொடங்கும் என கூறுகின்றனர். போடியில் வெண்டைக்காய் விளைச்சல் அதிகரித்தும் போதிய விலை கிடைக்காததால் பறிக்காமல் செடியிலேயே விடும் அவலம் ஏற்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் போடி சுற்றுவட்டார பகுதிகளில் வெண்டைக்காய் அதிக அளவு சாகுபடி செய்யப்பட்டுள்ளன. விளைச்சல் அதிகரித்தும் போதிய விலை கிடைக்கவில்லை என வேதனை தெரிவிக்கும் விவசாயிகள் இடைத்தரகர்கள் தங்களிடமிருந்து கிலோ 5 ரூபாய்க்கு வாங்கி 20 ரூபாய்க்கு விற்பனை செய்வதாக கூறுகின்றனர். எடுப்பு கூலிக்கு கூட கட்டுப்படியாகவில்லை என்பதால் விளைந்த வெண்டைக்காய் பறிக்காமல் செடிகளிலேயே விட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். உடுமலைப்பேட்டை அருகே உடல்நிலை சரியில்லை என்றால் தொட்டில் கட்டி 5 கிலோமீட்டர் தூக்கி செல்ல வேண்டிய அவல நிலைக்கு மலைவாழ் மக்கள் தள்ளப்பட்டுள்ளனர். உடுமலை அருகே மேற்கு தொடர்ச்சி மலையின் அடர்ந்த வனப்பகுதியில் அமைந்துள்ளது ஈசல் திட்டு கிராமம். இந்த கிராமத்தில் அடிப்படை வசதிகள் இல்லாததால் இக்கிராம மக்கள் மிகுந்த சிரமம் அடைந்து வருகின்றனர். இந்நிலையில் இந்த கிராமத்தைச் சேர்ந்த மாரியம்மாள் என்பவருக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்ட நிலையில் அவரை தொட்டில் கட்டி மலைப்பாதையிலிருந்து மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். இதனால் தங்களுக்கு அடிப்படை வசதிகளை செய்து தர கோரி கிராம மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர்.
கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆண்டுதோறும் பெய்யும் பருவமழையால் வைக்கல்லூர் என்னும் கிராமம் பெரும் பாதிப்புக்குள்ளாகி வருகிறது. பெய்யும் தொடர் கனமழையால் மாவட்டத்தில் உள்ள முக்கிய அணைகளான பேச்சிப்பாறை, பெருஞ்சாணி, சிற்றார் 1 மற்றும் சிற்றார் 2 ஆகிய 4 அணைகளில் இருந்து வெளியேறும் உபரி நீர் தாமிரபரணி ஆற்றில் கரைபுரண்டோடி வைக்கல்லூர் கிராமத்தில் உள்ள மக்கள் பாதிப்படைந்து வருகின்றனர். அரசு சார்பில் தற்காலிக மணல் மூட்டிகள் மற்றும் ஆற்றங்கரையில் அடுக்கி வைத்திருப்பதாகவும் இதற்கு இதுவரை நிரந்தர தீர்வு எட்டப்படவில்லை எனவும் அக்கிராம மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். மீண்டும் மழை பெய்தால் கிராமம் தண்ணீரில் மிதக்கும் அபாயம் உள்ளதால் விரைந்து இதற்கு தீர்வு காண கோரிக்கை எழுந்துள்ளது. மதுரையில் பிரசித்தி பெற்ற முக்தீஸ்வரர் கோவிலில் சூரிய கதிர்கள் லிங்கத்தின் மீது விழும் அரிய நிகழ்வு நடைபெற்றது. குறிப்பிட்ட நாட்களில் சூரிய கதிர்கள் இந்த கோவிலின் நந்தியில் பட்டு எதிரொலித்து மூலஸ்தானத்தில் லிங்க வடிவில் உள்ள சிவபெருமானை தரிசிக்கும் அதிசயம் நடந்து வருகிறது. இதனையொட்டி சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம், தொடர்ந்து தீபாராதனை நடைபெற்றது. இந்த நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்த வகையில் இந்த ஆண்டு மார்ச் மாதம் 11ஆம் தேதி தொடங்கி 23ஆம் தேதி வரை இந்த அரிய நிகழ்வு தினமும் 15 நிமிடங்கள் நடக்கவிருப்பதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி பழைய பேருந்து நிலையம் அருகே பழமை வாய்ந்த அருள்மிகு கோமளவள்ளி அம்மன் ஆலயத்தில் தீமிதி திருவிழா நடைபெற்றது. பச்சை காளி, பவளக்காளி ஆட்டத்துடன் திரளான பக்தர்கள் புனித நீராடி கோவிலை வந்தடைந்தனர். கோமளவள்ளி அம்மன் தீக்குண்டம் எதிரே எழுந்தருள மகா தீபாராதனை நடைபெற்றது. கோவில் கரகத்தை தொடர்ந்து பச்சை காளி, பவளக்காளியுடன் திரளான பக்தர்கள் தீ மிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தி வழிபட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளி அருகே உள்ள குரியனப்பள்ளி கிராமத்தில் ஆண்டுதோறும் எருதுவிடும் விழா நடைபெறுகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டு நடைபெற்ற எருதுவிடும் விழாவில் வேப்பனஹள்ளி சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த சூளகிரி, பேரிகை, பாகலூர், ராயக்கோட்டை மற்றும் அண்டை மாநிலங்களான கர்நாடகா மற்றும் ஆந்திர மாநிலங்களில் இருந்து 250க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன. காளைகளின் கொம்புகளில் கட்டப்பட்டிருந்த பட்டங்களை எடுக்க இளைஞர்களும் மாடுபிடி வீரர்களும் போட்டி போட்டுக் கொண்டனர். இதில் காளைகள் முட்டியதில் 10க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் காயமடைந்தனர். காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனையில் மகப்பேறு பிரிவில் பிறந்து 3 நாட்களே ஆன ஆண் குழந்தையை மகப்பேறு வளாகத்திற்குள் நுழைந்த தம்பதி குழந்தையை திருடி செல்லும் காட்சிகள் வெளியாகியுள்ளன. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த மேல்பழந்தை கிராமத்தைச் சேர்ந்த சுஜாதா பிரபாகரன் என்ற பெண்ணுக்கு கடந்த 8ஆம் தேதி காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனை மகப்பேறு பிரிவில் ஆண் குழந்தை பிறந்துள்ளது. தாய் கழிவறைக்கு சென்ற நிலையில் குழந்தை மாயமாகியுள்ளது. தொடர்ந்து நடத்தப்பட்ட விசாரணையில் திருவள்ளூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ராமு சத்யா தம்பதியினர் அரசு மருத்துவமனையின் மகப்பேறு வளாகத்திற்குள் சென்று படுக்கையிலிருந்த ஆண் குழந்தையை கடத்தி ஆட்டோவில் ஏறி தப்பியுள்ளனர். பேருந்து நிலையத்தில் தப்பிப்பதற்காக காத்திருந்தபோது அவர்களை கண்டு சந்தேகமடைந்த ஜனார்த்தனன், ராஜ்குமார் ஆகிய இருவரும் குழந்தை கடத்திய இருவரையும் கையும் களவுமாக பிடித்து ஆட்டோவில் ஏற்றிக்கொண்டு மருத்துவமனை வந்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி நகராட்சியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் திடக்கழிவு மேலாண்மை திட்டப் பணிகளை தேசிய பசுமை தீர்ப்பாய தென் மண்டல கண்காணிப்பு குழு தலைவர் ஜோதிமணி நேரில் ஆய்வு செய்தார். அதன் ஒரு பகுதியாக அங்கு நடந்து வரும் பயோ மைனிங் பணி, உரம் தயாரிப்பு, குப்பையை பிரித்து வாங்குதல் ஆகிய பணிகளை அவர் ஆய்வு செய்தார். மேலும் குப்பைகளை தரம் பிரித்து மறுசுழற்சிக்கு கொண்டு வரும் வகையில் பொதுமக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்த உள்ளாட்சி அமைப்புகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். இதேபோல் திருநின்றவூர் நகராட்சிக்கு திடக்கழிவு மேலாண்மைக்கு என கூடுதலாக
நிதி ஒதுக்கீடு செய்ய அரசிடம் வலியுறுத்தப்படும் என தேசிய பசுமை தீர்ப்பாய மாநில கண்காணிப்பு குழு தலைவர் நீதியரசர் ஜோதிமணி தெரிவித்தார். இதன் ஒரு பகுதியாக பிரகாஷ் நகர் பகுதியில் அமைந்துள்ள உர குடிலினை நேரில் ஆய்வு செய்து அங்கு சேகரிக்கப்படும் குப்பையின் அளவு, தரம் பிரிக்கும் முறைகள் குறித்து கேட்டறிந்தார். நெல்லை மாவட்டம் காவல் கிணறு மகேந்திரகிரி ஐஎஸ்ஆர்ஓ அருகில் உள்ள 4 வழிச்சாலையில் உள்ள ஓடையில் உணவக கழிவுநீரை கொட்டிய டிராக்டர் பறிமுதல் செய்யப்பட்டது. பணகுடியிலிருந்து காவல் கிணறு செல்லும் சாலையில் உள்ள ஒரு உணவகத்திலிருந்து கழிவுநீரை டிராக்டரில் ஏற்றி அவற்றை நள்ளிரவில் ஓடையில் திறந்துவிட்டுக் கொண்டிருந்தனர். இதனை ரோந்து பணியில் இருந்த தேசிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் காவல்துறைக்கு தகவல் கொடுத்துள்ளனர். அங்கு சென்ற காவல்துறை டிராக்டரை பறிமுதல் செய்து இருவரிடமும் விசாரணை நடத்தி வருகின்றனர். தேனி மாவட்டம் போடி பேருந்து நிலையத்தில் கடந்த 3 வருடங்களுக்கு முன்பு அந்நகராட்சி மூலம் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் நிலையம் நிறுவப்பட்டது. இதனால் பேருந்து நிலையத்திற்கு வரும் ஏராளமான பயணிகள் பயன்பெற்று வந்தனர். இதற்கிடையில் கடந்த 1 வருடத்திற்கும் மேலாக அந்த குடிநீர் நிலையம் பழுதடைந்து பயன்பாட்டில் இல்லாமல் உள்ளது. இதனால் பேருந்து நிலையத்திற்கு வரும் பயணிகள், பள்ளி மாணவ மாணவிகள் குடிநீர் கிடைக்காமல் அவதியடையும் சூழல் ஏற்பட்டுள்ளது. எனவே பழுதடைந்த குடிநீர் இயந்திரத்தை சரி செய்து பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என பொதுமக்கள் நகராட்சி நிர்வாகத்திற்கு வேண்டுகோள் விடுத்துள்ளனர். அத்துடன் பழுதடைந்துள்ள அந்த குடிநீர் நிலையம் ஆண்கள் கழிப்பறை அருகே இருப்பதால் அதனை வேறு இடத்திற்கு மாற்றி நிறுவவும் நகராட்சிக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் ஆண்டுதோறும் கோடை விழா மே மாதம் தோறும் நடத்தப்படுவது வழக்கம். கடந்த 2 ஆண்டுகளாக கொரோனா காரணமாக கோடை விழா நடத்த முடியாத சூழல் ஏற்பட்டது. எதிர்வரும் மே மாதம் கோடை விழா நடத்துவதற்காக தோட்டக்கலைத்துறை மலர் கண்காட்சிக்காக லட்சக்கணக்கான மலர்கள் வளர்க்கும் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். கலை நிகழ்ச்சிகள், மாணவ மாணவிகளுக்கான போட்டிகள் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்த சுற்றுலாத்துறையினரும் திட்டங்களை வகுத்து அதனை அமல்படுத்தும் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அருகே கடம்பாடி கிராமத்தில் அமைந்துள்ளது பிரசித்தி பெற்ற சின்னம்மன் ஆலயம். இந்த ஆலயத்தில் தெப்பல் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஆண்டுதோறும் மாசி மாத அமாவாசைக்கு பிறகு வரும் வெள்ளிக்கிழமையன்று நள்ளிரவில் ஆலய குளத்தில் தெப்பல் உற்சவம் நடைபெறும். இந்த ஆண்டும் சின்ன அம்மன் அலங்கரிக்கப்பட்டு குளத்தில் உலா வந்தார். கோவிலுக்கு வந்த ஏராளமான பக்தர்கள் ஆலய வளாகத்தில் பொங்கல் வைத்து வழிபட்டனர். காஞ்சிபுரத்தில் பிரசித்தி பெற்ற ஏகாம்பரநாதர் திருக்கோவிலில் ஏகாம்பரநாதர் வெள்ளி இடப வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோவிலில் பங்குனி மாத திருக்கல்யாண பிரம்மோற்சவம் கடந்த செவ்வாய்க்கிழமை கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக வெள்ளி இடப வாகனத்தில் ஏகாம்பரநாதர் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். ஏகாம்பரநாதர் பல்வேறு மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு விலை உயர்ந்த ஆபரணங்கள் அணிவிக்கப்பட்டு வீதி உலா நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் மழைக்கண்டையன்பட்டியில் குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை என மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் மழையூர் அருகே உள்ள கிண்டையன்பட்டியில் கடந்த 15 நாட்களாக குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை என புகார் எழுந்துள்ளது. இதனை கண்டித்தும் தங்களுக்கு குடிநீர் விநியோகம் செய்ய கோரியும் புதுக்கோட்டை கரம்பக்குடி சாலையில் அந்த பகுதியைச் சேர்ந்த பெண்கள் காலி குடங்களுடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து அங்கு வந்த வருவாய்த்துறை மற்றும் காவல்துறை அதிகாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் ஆவண செய்வதாக உறுதியளித்தனர். இதையடுத்து சாலை மறியல் செய்தவர்கள் கலைந்து சென்றனர். திருப்பூர் அருகே வங்கியில் அடகு வைத்த நகைகளை வெட்டி திருடிய நகை மதிப்பீட்டாளர் கைது செய்யப்பட்டார்.
திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தை அடுத்த கேத்தனூரில் செயல்படும் தேசிய வங்கியில் சேகர் என்பவர் நகை மதிப்பீட்டாளராக பணிபுரிந்து வருகிறார். இவர் வாடிக்கையாளர்களின் நகைகளை வெட்டி எடுத்து வந்ததாக புகார் எழுந்தது. இதையடுத்து போலீசார் நடத்திய விசாரணையில் மதிப்பீட்டாளர் கைது செய்யப்பட்டார். இதனிடையே பாதிக்கப்பட்ட வாடிக்கையாளர்கள் வங்கியை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். கோவை மாவட்டம் வால்பாறையில் உள்ள அரசு கலைக்கல்லூரி மாணவ மாணவிகள் இயற்கை மன்றம் என்ற அமைப்பில் 3 நாட்கள் கிளீன் வால்பாறை என்ற தலைப்பில் வால்பாறை பொள்ளாச்சி சாலையில் நடைபயணம் மேற்கொண்டு சுற்றுலா பயணிகள் பிளாஸ்டிக் பொருட்களை சாலை ஓரங்களில் போடுவதை தடுப்பதற்கும் சுற்றுலா பயணிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தியும் மற்றும் குப்பைகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். முன்னதாக அரசு கலைக்கல்லூரி வளாகத்தில் கல்லூரி முதல்வர் செல்வ முத்துக்குமார சுவாமி தலைமையில் வட்டாட்சியர், காவல் ஆய்வாளர், வனச்சரகர் ஆகியோர் மாணவ மாணவிகளுக்கு பயிற்சிகளை வழங்கினர். இதில் கல்லூரி மாணவ மாணவிகள் 240 பேரும் கல்லூரி அலுவலக பணியாளர்களும் கலந்து கொண்டனர். பிளாஸ்டிக் ஃப்ரீ என்ற கேம்ப் மூலமா 3 நாட்கள் இந்த பகுதிகளை நாங்கள் க்ளீன் பண்ணிட்டு இருக்கோம். முதல் நாள் வால்பாறையிலிருந்து ஐயர்பாடி வரைக்கும் க்ளீன் பண்ணிட்டு வந்தாங்க. 2வது நாள் ஐயர்பாடியிலிருந்து 40th பெண்ட் வரைக்கும் க்ளீன் பண்ணிட்டு வந்திருக்கோம். இன்னைக்கு 3வது நாள் கேம்பில் 40வது பெண்ட்லேருந்து பொள்ளாச்சி வரைக்கும் நாங்கள் க்ளீன் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் நகராட்சிக்குட்பட்ட 16வது வார்டு சுண்ணாம்பு காளை பகுதியில் கடந்த 1 மாத காலமாக காவிரி கூட்டு குடிநீர் குழாயில் கழிவுநீர் கலந்து வருவதால் தண்ணீரை குடிக்க முடியாமல் அவதிப்பட்டு வருவதாகவும் நகராட்சி அதிகாரிகளுக்கு பலமுறை இதுகுறித்து புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனால் கடந்த 1 மாத காலத்திற்கு மேலாக குடிநீர் வாங்கி பயன்படுத்தி வருவதாக கூறும் மக்கள் உடனடியாக நகராட்சி அதிகாரிகள் இதுகுறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். எங்க ஏரியால தண்ணி 1 மாசம் ஆகுது. இது வரைக்கும் யாருமே கண்டுக்க மாட்டேன்றாங்க. மோரியும் அதுவும் செப்டிக் டேங்க் அதுவும் கலந்து வந்துன்னு இருக்கு சார். நாங்க எப்படி சார் குடிச்சிட்டு எங்களை யார் சார் பாக்குவாங்க எதனா ஒன்னாக்கா? விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே தனியார் பல்கலைக்கழகத்தில் B.Pharm 4ஆம் ஆண்டு பயிலும் மணிகண்டன் என்ற மாணவர் ஒருவர் சந்தேகத்திற்கிடமான முறையில் உயிரிழந்து உள்ளார். மாணவன் கல்லூரி விடுதியில் தங்கி படித்து வந்த நிலையில் கடந்த 6ஆம் தேதி தான் ஊருக்கு செல்வதாக கூறிவிட்டு சென்றதாகவும் சில நாட்களுக்கு பிறகு மாணவர் தங்கியிருந்த விடுதி அறையிலிருந்து துர்நாற்றம் வீசியதாக காவல்துறைக்கு தகவல் அளிக்கப்பட்டது. அங்கு சென்ற போலீசார் உடலை மீட்டு விசாரணை நடத்தி வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே சண்முகம் என்பவர் தமது விவசாய நிலத்தில் எலிகளை கட்டுப்படுத்த உணவில் விஷம் கலந்து நிலப்பகுதிகளில் பரவலாக வைத்துள்ளார். இந்த நிலையில் அங்கு வந்த மயில்கள் அவற்றை உண்டதில் 12 மயில்கள் உயிரிழந்துள்ளன. தகவல் அறிந்து வந்த ஆலங்காயம் வனத்துறையினர் மயில்களை கைப்பற்றி விஷம் வைத்து கொலை செய்த சண்முகத்தை கைது செய்தனர். தொடர்ந்து அவர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோடை காலம் நெருங்கி வரும் நிலையில் சென்னையில் மஞ்சள் தர்பூசணி விற்பனை சூடுபிடித்துள்ளது. வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படும் நிலையில் உடலின் வறட்சியை குறைத்து நீர் சத்தை அதிகரிக்க வைப்பதற்கு தர்பூசணி பழம் மிக முக்கியமான பழமாக இருந்து வருகிறது. இப்பழத்தின் மரபணு மாற்றம் செய்யப்பட்ட மஞ்சள் தர்பூசணி குறைவான விலையிலும் நல்ல சுவையுடன் இருப்பதால் இப்பழத்தின் வியாபாரம் சமீப ஆண்டுகளாக அதிகரித்து வருகிறது. மரபணு மாற்றம் செய்யப்பட்ட தர்பூசணியில் சுகந்தி, விசால், கிரண், சிம்ரன், அபூர்வா, மிதுலா, ரியா, சிந்தூரி போன்ற 295 வீரிய ரகங்கள் வர்த்தக ரீதியாக பயிரிடப்படுகின்றன. இவ்வளவு வகை தர்பூசணி ரகங்கள் பயிரிடப்பட்டாலும் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிற தர்பூசணி பழங்களை மக்கள் அதிகம் விரும்புகின்றனர். சிகப்பு நிற தர்பூசணி பழத்தை விட சுவை அதிகமாக இருப்பதால் மஞ்சள் தர்பூசணிகளின் விற்பனை அதிகரித்துள்ளது. அதோடு மருத்துவ குணங்கள் கொண்டதாக உள்ளதாலும் மஞ்சள் தர்பூசணியை விரும்பி வாங்குவதற்கு காரணமாக கூறப்படுகிறது. விழுப்புரம், காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, சேலம், தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களில் கடந்த சில வருடங்களாக மஞ்சள் தர்பூசணி மகசூல் அதிகரித்துள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். நம்ம பகுதியில் அதிகமான தர்பூசணி மஞ்சள், உள் மஞ்சள், வெளி மஞ்சள். வெளி மஞ்சள் இருந்து விஷால், உள் மஞ்சள் அன்மோல், ஆரோக்கி,
இது மாதிரி நோனி செடி வெரைட்டி போட்டுட்ருக்கோம். இப்போ நல்லா அமோகமாக நல்ல வியாபாரிங்க வாங்கிட்டு போயிடுறாங்க, நல்லா விரும்பி சாப்பிட்றாங்க. கலர் வந்து நல்ல எல்லோ வந்து விரும்பி நல்லா சாப்பிட்றதுனால நாங்களும் நல்லா விவசாயம் நிறைய அதிகமாக மகசூல் விளைவிக்கிறோம். இதன் காரணமாக சென்னை கோயம்பேடு சந்தைக்கு வரும் மஞ்சள் தர்பூசணிகளின் எண்ணிக்கை உயர்ந்து நாளொன்றுக்கு 500 டன் தர்பூசணி பழங்கள் வருவதாகவும், கோடை காலத்தில் சென்னையில் நாளொன்றுக்கு 1000 டன் தர்பூசணி பழங்கள் வியாபாரமாவதாகவும் வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். அதிகமாக சாதா தர்பூசணி தான் விற்கும். இது கொஞ்சம் நல்லா கொஞ்சம் விரும்பி சாப்பிட்றவங்க அதை கண்டிப்பாக வாங்குவாங்க. சாப்பிட்டு பழகினவங்க அதான் வாங்குவாங்க. சிறு குழந்தைகள் முதல் வயதானவர்கள் வரை மஞ்சள் தர்பூசணி பழங்களை வாங்க மக்கள் ஆர்வம் காட்டுவதால் விவசாயிகள் அதிக அளவில் பயிரிட்டு வருவதாக தெரிவிக்கின்றனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே உள்ள காணிக்கை ராஜ்நகர் பகுதியில் உள்ள ஒரு வீட்டின் கழிவுநீர் தொட்டியில் தவறி விழுந்த காட்டெருமை உயிருடன் மீட்கப்பட்டது. தற்போது கோடை காலம் என்பதால் குடிநீர் மற்றும் உணவிற்காக குடியிருப்பு பகுதியில் வனவிலங்குகளின் நடமாட்டம் அதிகரித்து காணப்படுகின்றன. இந்நிலையில் அருவங்காடு அருகே உள்ள காணிக்கை ராஜ்நகர் பகுதியில் ஜார்ஜ் என்பவர் வீட்டு அருகே கழிவுநீர் தொட்டியில் 7 வயது மதிக்கத்தக்க ஆண் காட்டெருமை ஒன்று கால் இடறி கழிவுநீர் தொட்டிக்குள் விழுந்தது. உடனடியாக அந்த பகுதி மக்கள் வனத்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். தகவலை அடுத்து விரைந்து சென்ற வனத்துறை மற்றும் குன்னூர் தீயணைப்புத் துறையினர் 2 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு கழிவுநீர் தொட்டியில் விழுந்த காட்டெருமையை உயிருடன் மீட்டு வனப்பகுதிக்குள் விரட்டினர். புதுக்கோட்டை மாவட்டம் பேராவூரணியில் விலை உயர்ந்த பைக்கை திருடி பல்வேறு இடங்களில் சங்கிலி பறிப்பில் ஈடுபட்ட 2 இளைஞர்களை புதுக்கோட்டை கணேஷ் நகர் போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்ட போது கைது செய்தனர். மேலும் அவர்களிடமிருந்த 9 சவரன் நகை மற்றும் திருடிய பைக்கையும் பறிமுதல் செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். புதுக்கோட்டை அருகே உள்ள மாலையீடு பகுதியில் மின்கசிவால் ஏற்பட்ட தீ விபத்தில் வீடு மற்றும் உடைமைகளை இழந்து 5 வீட்டின் உரிமையாளர்களுக்கு தமிழக அரசு சார்பில் அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் தலா 5000 ரூபாய் நிவாரணம் வழங்கப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் நடைபெற்ற 17 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கான மினி மாரத்தான் போட்டியில் 400க்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஆர்வமுடன் பங்கேற்றனர். கோவில்பட்டி KR குழுமங்கள் மற்றும் கல்வி நிறுவனங்கள் சார்பில் நடைபெற்ற இந்த மினி மாரத்தான் போட்டியை கோவில்பட்டி துணை கண்காணிப்பாளர் கொடியசைத்து தொடக்கி வைத்தார். போட்டியில் கயத்தாறு VPKB மேல்நிலைப் பள்ளியைச் சேர்ந்த மாணவர் கனிராஜ் முதலிடம் பிடித்தார். காட்டுநாயக்கன்பட்டி நடராஜன் மேல்நிலைப் பள்ளியைச் சேர்ந்த முகேஷ் 2ஆம் இடமும், அதே பள்ளியைச் சேர்ந்த மனோஜ்குமார் 3வது இடமும் பிடித்தனர். பின்னர் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுத் தொகை மற்றும் கேடயங்களை காவல்துறை துணை கண்காணிப்பாளர், நேஷனல் பொறியியல் கல்லூரி இயக்குநர் முனைவர் ஆகியோர் வழங்கினர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள தேவதானப்பட்டி காவல் நிலையம் எதிரே உள்ள கம்ப்யூட்டர் சென்டர், உணவகம் மற்றும் பெட்டிக்கடை ஆகிய கடைகள் தீ விபத்தில் எரிந்து சேதமாகின. தகவல் அறிந்த பெரியகுளம் தீயணைப்புத் துறையினர் நீரை பாய்ச்சி அடுத்தடுத்த கடைகளுக்கு தீ பரவாமல் கட்டுப்படுத்தினர். மொத்தம் 3 லட்சம் ரூபாய் பொருட்கள் முற்றிலும் சேதமானது குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த நேதாஜி நகர் பகுதியில் 15 வயது பள்ளி சிறுமியை ஆசை வார்த்தை கூறி கடத்திச் சென்று பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்ட கோபி என்ற இளைஞர் போக்சோவில் கைது செய்யப்பட்டுள்ளார். தருமபுரி மாவட்டம் மயில்கொட்டாய் பகுதியில் போதை பயன்பாட்டிற்காக வீட்டில் ட்ரெமடால் என்னும் வலி நிவாரணி ஊசிகளை பதுக்கி வைத்திருந்த 4 பேரை காவல்துறையினர் கைது செய்து மருந்து ஊசிகளை பறிமுதல் செய்தனர். கடலூர் மாவட்டம் மங்கலம்பட்டை அடுத்த ரெட்டிக்குப்பம் கிராமத்தில் சடையப்பர் கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் இரவில் புகுந்த திருடர்கள் அங்கிருந்த உண்டியலை உடைத்து அதிலிருந்து பணம் மற்றும் சில்லறை காசுகளை திருடி சென்றனர். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர்.
திருவண்ணாமலையில் ஆரணி கூட்டுறவு வங்கி செயல்படுகிறது. இந்த வங்கியில் சுமார் 2,51,00,000 ரூபாய் மதிப்பீட்டிலான 8.4 கிலோ தங்க நகையை போலியாக வைத்து நூதன முறையில் மோசடி செய்யப்பட்டதாக அதிகாரிகள் கண்டுபிடித்துள்ளனர். இதையடுத்து இந்த மோசடியில் ஈடுபட்டதாக மேலாளர் உட்பட 3 பேர் தற்காலிக பணியிடை நீக்கம் செய்து மாவட்ட கூட்டுறவுத்துறை இணை இயக்குநர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே உள்ள ஆலக்குடிமுளை ஊராட்சியில் பழங்குடியின மக்கள் அரசால் கட்டப்பட்ட தொகுப்பு வீடுகளில் வசித்து வருகின்றனர். அந்த வீடுகள் கட்டி பல ஆண்டுகள் கடந்த நிலையில் தற்பொழுது சுவர்களில் விரிசல் ஏற்பட்டு மிகவும் ஆபத்தான நிலையில் உள்ளது. இந்த நிலையில் அச்சத்துடன் வாழும் தங்களுக்கு புதிய வீடுகள் கட்டித்தர அவர்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள பங்களாபுதூர் அண்ணா நகரில் மதன்குமார் என்பவரது தோட்டம் உள்ளது. அவரது தோட்டத்தின் அருகில் பசு மற்றும் கன்று மேய்ந்து கொண்டிருந்தது. அப்போது அங்கு யாரோ சிலர் விலங்குகளை வேட்டையாட வைத்திருந்த நாட்டு வெடிகுண்டை கடித்ததில் கன்று உயிரிழந்தது. உடனிருந்த பசு உயிருக்கு போராடி வருகிறது. தஞ்சை மாவட்டம் திருவையாறு அம்மாள் கிராமம் பருத்திக்குடி கிராமத்தில் உள்ள பாசன வாய்க்காலில் கழிவுநீர் விடப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த நிலையில் அந்த நீரை பயன்படுத்துவதால் பொதுமக்கள், கால்நடைகள் மற்றும் விவசாய நிலங்களுக்கு பயன்படுத்துவதால் பெரும் அவதிக்கு ஆளாவதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். எனவே கழிவுநீரை பாசன வாய்க்காலில் விடாமல் இருக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர்.